வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் அகிலா பரமேஸ்வரன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்போ ரீசெண்டாக ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ஜட்மெண்ட்னா, இப்போ வந்து அதாவது வந்து நம்ம காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறோம். என்ன கொடுக்குறீங்க, இந்த மாதிரி வந்து என்னுடைய பொருள் வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. அது எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க. அது சர்ச் பண்ண மாட்டுறாங்க, இல்லை சர்ச் பண்ணியும் கிடைக்கல, ட்ரேஸ் பண்ண முடியல, யார் அஃபென்ஸை பண்ணாங்க ட்ரேஸ் பண்ண முடியல. 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அதாவது காலம் அதிகமாகிடுச்சு. எஃப்ஐஆர் போட்டதோடு நிற்கிது. அதுக்கு அதாவது தேடி பார்க்குறாங்க. சப்போஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களுடைய அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அந்த திருடப்பட்ட பொருட்களுக்கான அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் அதை வந்து தேடலை இன்னும் அப்படின்ற பட்சத்தில் ஹைகோர்ட்டில் வந்து நீங்கள் ரிட்டு ஃபைல் பண்ணிங்கன்னா அவங்க டியூட்டியை வந்து கரெக்டாக, அதாவது கொஞ்சம் டிலேவாக பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் போலீஸ் ஆஃபீஸரே தேடிட்டு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, இல்லை எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம கவர்மெண்ட் கிட்டேருந்து காம்பன்சேஷன் அதாவது அந்த டோட்டல் அமௌண்ட், அதாவது உங்களுடைய அந்த நகையில் 30% வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது எப்படின்னா, அவங்க சீனியர் சிட்டிசனாக இருக்கணும். 60 வயது கம்ப்ளைண்ட் வந்து 60 வயதுக்கு மேலே இருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க, அதாவது வந்து வயதானவங்களாக இருக்காங்க. அவங்க வந்து தன்னோட செயினோ ஏதோ திருடப்பட்டிருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நான் ட்ரேசபிள், அதாவது போலீஸ்காரங்களால் ட்ரேஸ் பண்ண முடியல அப்படின்னா முடியல. ஸோ இதில் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த வயதானவர்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த நகையில், அதாவது அந்த அமௌண்ட், நகைக்கான அமௌண்ட்டில் 30% வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் ஆர்டர் போட்டிருக்காங்க.